Welcome everyone. In the video la நம்ம டிஸ்கஸ் போறது வந்துட்டு economic survey இந்த வருஷத்து economic surveyல chapter 5 that is prices and inflation. All right. See, before we start to discuss this topic, economic surveyல UPSC perspectiveல இருந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றது it is very important. ஏன்னா you have to understand that in the document which the Department of Economic Affairs comes out with, இது யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் கேன் ப்ரிப்பேர் பண்ற டாக்குமெண்ட் கிடையாது, ரைட்? இட் இஸ் ஃபார் அ வைட் வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ். அகாடமிஷியன்ஸ் இருக்கலாம், எக்கனாமிஸ்ட் இருக்கலாம், பாலிசி மேக்கர்ஸ் இருக்கலாம். ஸோ வைட் வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஒரு இட்ஸ் லைக் அ ரிப்போர்ட் கார்டு ஆஃப் த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ப்ரீவியஸ் இயர்ல எப்படி இருந்திருக்கு ட்ரெண்ட் அண்ட் இந்த பாஸ்ட், தட் இஸ் ஃப்ரம் ஏப்ரல் டு டிசம்பர், என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் த கவர்மெண்ட் ஹஸ் அண்டர்டேக்கன் அண்ட் அதோட ப்ரோக்ரஸ் எப்படி இருந்திருக்கிறதுங்கிறது தான் எக்கனாமிக் சர்வே. அண்ட் எக்கனாமிக் சர்வேலையும் பார்த்தோம்னா இந்த ஃபிஸ்கல் இயரோட ஃபுல் டேட்டா இருக்கு, ரைட்? ஒன் மோர் குவார்டரோட டேட்டா வந்துட்டு இட் வில் கம் அவுட் லேட்டர் ஆன் ஜான், ஃபெப் அண்ட் மார்ச் யூஸ்வலா. ஏன்னா February 1st இல்லாட்டி February 1st இட் இஸ் Jan 20 லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் ஜான்ல இட் இஸ் பீங் ப்ரெசென்டட். அப்போ February அண்ட் மார்ச்ல என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது அதுக்கு டேட்டா வந்துட்டு லேட்டர் ஆன் ஒன்லி வில் கெட். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரையும் அந்த கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு யூ நீட் நாட் மக் அப் ஆல் த டேட்டா. ஃபர்ஸ்ட் திங் ரிமெம்பர் தட். எல்லா டேட்டாவையும் ஞாபகம் வச்சுக்க அவசியம் இல்லை. ஒன்ஸ் இன் அ வைல் ஏதோ ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ்ல சில பர்டிகுலர் டேட்டாவை கோட் பண்ணிடணும்னாக்க இட் ஆட்ஸ் வெயிட்டேஜ் டு யர் மெயின்ஸ் ஆன்சர். ஸோ அது என்ன டேட்டா அப்படிங்கிறது ஒரு ரஃப் அண்ட் ஃபேர் ஐடியா இருக்கும். அந்த அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ்ல அந்த டேட்டாவை யூ ஹேவ் டு ஸ்டேட். தட் இஸ் நம்பர் 2. தேர்ட் ஆஸ்பெக்ட் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல சர்வேல என்ன டேர்ம்ஸ் யூஸ் ஆகுதோ அதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ யூ வில் பி ஏபிள் டு கோரிலேட் வித் த டேட்டா தட் இஸ் கிவன் திஸ் இயர். ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்துட்டு இந்த சாப்டர்ல வாட் ஆர் த டேர்ம்ஸ் தட் ஆர் ஆல் யூஸ்ட், ரைட்? ஒரு கேண்டிடேட்டுக்கு இந்த டேர்ம்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், அதோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரெண்டாவது இந்த டெஸ்ட் ரிலேட்டடா என்ன டேட்டா ஹஸ் பீன் கிவன் அதோட ஒரு ஃபேர் ஒரு ஓவர்வியூ இந்த வீடியோல இந்த ப்ரெசன்டேஷன்ல ஐ புட் இன் சர்டன் பாயிண்ட்ஸ். ஏன்னா அந்த ப்ரிலிம்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்னா இன் டெப்த்ல ஐ வில் நாட் கோ இன் டு த டாபிக்ஸ். ஏன்னா அது போக ஆரம்பிச்சோம்னாக்கா அது வந்துட்டு ஒரு எக்கனாமிக் கிளாஸ் மாதிரி போயிடும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃபார் சம்மன் ஹூ ஹாஸ் அ ஃபேர் ஐடியா, லைக் பின்னாடி இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் then if you are able to view this video you should be able to get some inputs from it, right? So we'll proceed. So prices and inflation chapterல என்ன டேர்ம்ஸ் வந்துட்டு ஒரு கேண்டிடேட் தெரிஞ்சிருக்கணும். CPI, WPI, consumer price index, wholesale price index, core inflation. இந்த டைம் கன்வென்ஷனல் கோர் இன்ஃபிளேஷனும் ரிஃபைன்டு கோர் இன்ஃபிளேஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வருஷம் சர்வேல. ஸோ அந்த ரெண்டு டேர்ம்ஸ் என்னன்னு ஒரு ஃபேர் ஐடியா இருக்கும். ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் தான் என்னன்னு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி சாப்டர்ல சாப்டர்ஸ் வில் பி ஃபார் லைக் ஈச் சாப்டர் ஒரு 20-30 பேஜஸ் இருந்தாலுமே அந்த சாப்டர்ல என்ன ஸ்கீம்ஸ் மென்ஷன் பண்றாங்க அந்த ஸ்கீம்ஸ் பத்தி ஐடியா யூ நீட் டு ஹேவ் அ வெரி கிளியர் ஐடியா. ஏன்னா அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் ஆகும். டைரக்டா சர்வேல இருந்தே ஸ்டேட் எடுத்து கொடுக்கறது வந்து அப்படி வந்ததுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட், யூ வில் பி வெரி லக்கி. பட் யூஸ்வலா வந்துட்டு அவ்வளோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் வராது. இட் வில் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் த பெரிஃபெரி. அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் என்ன நடக்குதோ அதை சுற்றி சம்திங் தட் இஸ் கனெக்டட் டு இட், அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த ரெண்டு ஸ்கீம் நான் பார்த்தேன், லைக் கிசான் ரயில் சர்வீஸ் ஒன்று, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. இதை தவிர்த்து there is a lot of other data that has been given, but on data I am not bringing all of that data or all of those topics inside. ஏன்னா to be very honest அவ்வளோவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது, ரைட்? Okay, so consumer price index, so CPI naka you need to know எத்தனை different types of CPI indexes நம்ம government publish பண்றாங்க, at what frequency they publish, அதென்ன monthly-யா இல்லாட்டி weekly-யா, ரைட்? இது ஒன்று ஆஸ்பெக்ட். மூணாவது ஆஸ்பெக்ட் வந்துட்டு which particular ministry comes out with it. See, this is very important. எந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அது என்ன ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது you need to have an idea. ஏன்னா இதுதான் ப்ரிலிம்ஸ்ல யூஸ்வலா ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல if you are very clear, because that is a factual statement, அது ஞாபகம் இருந்ததுன்னா you will remember it and you will be able to eliminate options. So it comes down to that. உங்களுக்கு அந்த you need to have a fair idea as to which organization brings it up.
So CPI la வந்துட்டு different types. இப்போ industrial workers இருக்கு CPI IW, then agricultural laborers இருக்கு, you have for rural laborers. So இந்த மூணுமே it is brought out by the labor bill. அது வந்துட்டு it comes under Ministry of Labor and Employment. இதை தவிர்த்து CPI ரூரல் அர்பன் அண்ட் கம்பைன்டு இருக்கு. நம்ம யூஸ்வலா ரீட்டைல் இன்ஃபிளேஷனை CPIC, அதாவது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கம்பைன்டு ஒன், ரூரல் அண்ட் அர்பனுக்கு கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான் ரீட்டைல் இன்ஃபிளேஷன். தட் இஸ் brought out by the NSO, right? It comes under Ministry of Statistics and Program Implementation. So இதோட ஃப்ரீக்வன்சியை மட்டும் you can go through, you need to have அதை மட்டும் மர்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்ததுன்னா it will become easier for you to solve that question. So CPIC retail inflation in the index தான் நம்மளோட RBI ஓட மானிட்டரிங் பாலிசி கமிட்டி வந்துட்டு it takes into consideration. Yeah, 4% is 2%. So அதுதான் CPI தான் அதோட main concern RBI ஓடது. So this much you need to have an idea. அதே மாதிரி ஒரு separate consumer food price indexும் is that is also is brought up by the government. So CPI data பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், that is from April to December, in the survey la வந்துட்டு it has been said that it is within the limits, right? 5.2% இருக்கு. And இதுலயும் பார்த்தீங்கன்னா it is data is available only till December, and March வரையும் வர data வந்துட்டு it will be coming out later times. So 2019-20 it was 4.8%. Pandemic year it went beyond that limit, and now again it has been brought back under control. So core inflation, see, usually வந்துட்டு core inflationல வந்துட்டு நம்ம இந்த volatile elements வெளியே எடுக்கணும். That is, your food is one aspect, fuel is another aspect. ஏன்னா food and fuel ஓட prices வந்துட்டு since keeps varying, international global economic scenario என்ன இருக்கும், based on that அதுல fluctuations are very high. So core inflation வந்துட்டு அந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு the remaining basket that is there, அதுல என்ன price changes இருக்கு அதை மட்டும் தான் மெஷர் பண்ணும் core inflation. So in the time வந்துட்டு this is how core inflation has been calculated up until now. So conventional core inflation in the time வந்துட்டு they have come out with something new, that is a refined core inflation. Refined in the sense, இந்த fuelங்கிற எலிமெண்ட் வந்துட்டு conventional core inflationல வேற ரெண்டு ஹெட்ஸ்ல வந்துட்டு transportationல வந்துட்டு இருந்தது, and communication, transportation and communication was one of the head, and the miscellaneous groupல இருக்கிறதுல அந்த இடத்துல வந்துட்டு again that fuel component was coming inside. So in the time என்ன பண்ணிட்டாங்க, refined core inflation அப்படின்னு ஒரு புது இண்டெக்ஸ் கொண்டு வந்துட்டு they have completely removed all of the volatile elements to show that now inflation is not that high and it is under control அப்படின்னு சொல்லிட்டு. So this is something that is new that I found in this year's survey. See, CPI inflation as such பார்த்தோம்னாக்க it varies for individual to individual, right? For different classes of society, consumer லெவல்ல என்ன கன்சியூமர் பேஸ்கெட் வந்துட்டு it will differ. அதனால தான் we previous slideல பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் லேபரர்ஸோ இருக்கட்டும், இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸோ, ரூரல் லேபரர்ஸோ, agricultural லேபரர்ஸோ, ஸோ different categories of peopleக்கு different indexes the government has brought up. இப்போ ஸ்டூடெண்டா இருக்கிறோம்னாக்க, ஸ்டூடெண்டா இருக்கும்போது your consumer basket will be different. So 5.2% அதான் இருக்கணும்னாக்க, then obviously for a student it may not be the same. Yeah, it depends on what you consume, how much you consume, and those aspects the index of the inflation that is measured will change. அடுத்தது வந்துட்டு wholesale price index. So wholesale price index வந்துட்டு wholesale index வந்துட்டு it is at the wholesale producers level, not at the consumer level. So இதுல வந்துட்டு it is brought out by the Ministry of Commerce and Industry, DPIIT, Department for Promotion of Internal Trade and Industry. Yeah, so this particular department comes out with the wholesale price index, and கொஞ்சம் research இத பத்தியும் தெரிஞ்சிருக்கணும் that it does not include inflation in services. இது வந்துட்டு goods, merchandise level தான் it acts, not on the services. Whereas in CPI, services are also there. And WPI has been high. In the time, it has been in double digits and it has stayed high. So some of the facts in the particular chapter which I could come across was the consumption party. That is, India imports around 60% of its consumption of edible oils. So edible oils பொறுத்தவரையும் we are hugely dependent upon imports. And அதுலயும் பார்த்தீங்கன்னாக்க இந்த 60% of edible oilsல 60% of it is palm oils, both crude and refined. அதை தான் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்றோம். ஸோ இப்படி ஒரு ஃபேக்ட் இருந்ததுனாக்க கேள்வி இதுல தான் டைரக்டா வரணும்னு அர்த்தம் இல்லை.
like palm oil number 60% நம்ம வந்துட்டு import பண்ணோம், rest 40% we are producing it in our country. அப்போ எந்த states are the largest producing region as far as palm oil is concerned in our country? அப்படி question வரலாம். So my point is that என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுக்கு பெரிஃபெரியில இருந்து ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்ல இருந்து எப்படியோ யோசிக்க முடியுங்கனால அண்ட் அங்கிருந்து கொஸ்டின் வந்ததுன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு திங்க் அண்ட் கம் டு லாஜிக்கல் கன்க்ளூஷன். ரெண்டாவது ஃபேக்ட் வந்துட்டு இந்த வருஷத்துல இந்த எடிபிள் ஆயில்ஸோட ட்ரெண்ட் ஹாஸ் பீன் கிவன் இன் தி எக்கனாமிக் சர்வே. இது ஈவன் தோ 60% இருந்தாலும் பட் இட் ஹஸ் பீன் த லோவஸ்ட் இன் த லாஸ்ட் 6 years. ஆல்ரைட். ஸோ அதுல யூஸ்வலா ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு இந்த இண்டிசஸோ இல்லை இந்த வேல்யூஸோட ட்ரெண்ட் யூஸ்வலா கேட்கறாங்க. லைக் past 5 yearsல it has been continuously increasing, past 5 yearsல it has been continuously decreasing. ஸோ அதுல யூ நீட் டு ஹேவ் ஃபேர் ஐடியா. ஸோ நீங்க சர்வே படிக்கும் போது ஏதோ ஒரு சாப்டர் பார்க்கும்போது இஃப் யூ ஆர் கமிங் அக்ராஸ் இண்டிசஸ் இல்லை கிராஃப் இருந்ததுனாக்கா யூ கேன் ஜஸ்ட் பே அட்டென்ஷன் டு தட் பர்டிகுலர் பார்ட். லைக் பாஸ்ட் டிகேட்ல has it been following a continuous trend, continuous increase ஆயிட்டு import or export or whatever may be that particular index. All right. So see, either tautume there are quite a lot of data that is available in this chapter. Na sonna mari like onions patti, kerosene patti, right, LPG patti, they've given lot of stuff. So adu ellathiyum therinjikkanum avasiyam kediyadu. All right. எந்த சாப்டர் நம்ம சர்வேல பார்த்தாலுமே அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அதோட சுத்தி நடக்கிற ஒரு ஃபேர் ஐடியா யூ நீட் டு ஹேவ் so that you are able to eliminate statements in the prelims question. All right. Thank you.